Guys, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பாத்தீங்கன்னா அப்கமிங்ல பிக் பாஸ் வரப்போகுது. ஸோ அதனால என்னென்ன சீரியல் டைம் சேஞ்சஸ் ஆக போகுது, ஸோ அதை பற்றி வீடியோ தான் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் நம்மளோட இன்ஸ்டா ஐடியில் நிறைய ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு சீரியல் ஆக்டர்ஸோட ஃபன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர்ஸ்னால் பிடிக்கும்னா மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கொஸ்டின் எல்லா பேருமே மோஸ்ட்லி கேட்டுட்டு இருந்தீங்க. அதாவது கம்மிங் ஜோனில் வந்து பிக் பாஸ் வரப்போகுது. ஸோ அதனால வந்து என்னென்ன சீரியல் டைம் சேஞ்சஸ் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும், பிக் பாஸ் வரதா இருந்தால் ஒன்று வந்து பார்க்கும்போது டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க, இல்லை சீரியல் எண்ட் பண்ணுவாங்க, நியூஸ் சீரியலில் கூட டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இப்போ பார்க்கும்போது வந்து ரீசெண்டாக கண்மணி அன்புடன் சீரியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முத்தழகு கம்மிங் ஜோன் கிளைமேக்ஸ் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எல்லாத்துக்கும் ஒரு திங்கிங் இருக்கும். அதாவது முத்தழகு சீரியல் ரீப்ளேஸ்மெண்ட்டாக என்ன சீரியல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேபி வந்து நியூ சீரியல் வரவும் சான்சஸ் இருக்குது. இல்லைனா ப்ரைம் டைமில் டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு சீரியலை வந்து நான் ப்ரைம் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து அஸ்யூஷுவல். ஏன்னா பிக் பாஸ் வந்ததுக்கப்புறம் மகாசங்கமும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து மகாசங்கமும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேபி வந்து பாண்டியன் ஸ்டோர் அண்ட் பாக்கியலட்சுமி இவங்க ரெண்டு பேரும் மகாசங்கம்னா ஆஃப் அன் ஹவர் கன்வெர்ட் பண்ணி ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் சீரியல்ஸோட டைமிங்கை சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்கிற சீரியல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீ நான் காதல், செகண்ட் வந்து பனிவிலும் மலர்வனம், அதுக்கு ஆஃப்டர் வந்து வீட்டுக்கு விடு வாசப்படி. ஸோ இந்த 3 சீரியல்ஸில் மட்டும்தான் டைமிங் சேஞ்ச் பண்ண முடியும். மித்த சீரியல்ஸ்லாம் கொஞ்சம் டாப் ரேட்டிங்காக இருக்கனால சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. இதில் நான் டைமுக்கு கொண்டு போக ஹை சான்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேபி வீட்டுக்கு வீடு வாசப்படி கொண்டு போக சான்சஸ் இருக்குது. இல்லை பனிவிலும் மலர்வனம் கொண்டு போக சான்சஸ் இருக்குது. நீ நான் காதலை சேனல் கெஸ் பண்ணால் மட்டும் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா பிக் பாஸ் ஆஃப்டர் கண்டிப்பாக ஒரு ஹிட்டான சீரியலை டெலிகாஸ்ட் பண்ணாதான் கண்டிப்பாக வியூவர்ஸ் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ நான் காதலை டைமிங்கை சேஞ்ச் பண்ணாமல் கூட இருக்கலாம். ஹை சான்சஸ் வந்து பனிவிலும் மலர்வனம், வீட்டுக்கு வீடு வாசப்படி இந்த 2 சீரியலில் ஏதாச்சும் ஒரு சீரியலை நான் டைமுக்கு கொண்டு போக ஹை சான்சஸ் இருக்குது. ஸோ அப்கமிங்கில் நியூ சீரியல் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொஞ்சம் டவுட் தான். ஏன்னா இப்போ ரீசெண்டாக கண்மணி அன்புடன் சீரியல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1 or 2 வீக் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த நியூ சீரியலை பற்றி தான் அப்படியே ஷேர் பண்ணுவாங்க. பட் சேனல் எந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. மேபி டைம் சேஞ்சஸ்னால் இந்த 3 சீரியல்ஸ் மட்டும்தான் டைம் சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த சீரியலில் டைம் சேஞ்சஸ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் அஃபிஷியலான அப்டேட் வரும்போது நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வியூ.